ஒரு மனிதனுடைய நரகத்துக்கு காரணமாக இருக்கும், சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கும் பாவங்கள் 3. இந்த 3 பாவங்களும் இன்றைய காலகட்டத்தில் மலிவாக கிடைக்கும் பாவங்கள். ஒரு மனிதன் தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இருந்தால், நான் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம் எனக்கு இருக்குமாக இருந்தால், இந்த 3 பாவங்களை நாம் நமது வாழ்க்கையில் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 1, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த பாவத்தை விட்டும் பாதுகாப்பானார். மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோக்கங்களிலிருந்து மனிதர்கள் வழி தவறி செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி, மனிதர்கள் தனது நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சில போது இவைகளை அவர்களுக்கு எதிராக பாவித்து மனிதனுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டலாகத்தான் இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுகிறார். அன்பான சகோதரர்களே, துனியாவுடைய மோகம் என்பது காசி பணம் சம்பாதிப்பதல்ல. ஒரு மனிதன் தனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை தேடித்தான் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. இது நபிமார்கள் உட்பட. அன்பான சகோதரர்களே, கடந்த 24 மணித்தியாலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த அசௌகரியமான இந்த நிலைமையை நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் பொறுமையையும் அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்புடன் யார் யாரெல்லாம் இதனில் தனது உடைமைகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான். இந்த அனர்த்தத்தினால் தனது உயிர்களை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹாதத் என்னும் அந்த உயரிய பாக்கியத்தை கொடுக்கவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவனாக இருக்கிறான் என்ற இந்த பிரார்த்தனையுடன் இந்த ஃபத்வாவில் சில முக்கியமான பகுதிகள். ஆரம்பத்தில் இவ்வாறான அசௌகரியமான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நாம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி, இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது இந்த நிலைமைகளிலிருந்து ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, அல்லாஹ்வை ஏற்ற ஒரு மனிதனாக நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃபுக்கு இவைகளிலிருந்து என்ன பாடங்களை படிக்க வேண்டும், அதனூடாக நமது வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த 2 விடயங்களையும் இன்று இந்த ஃபத்வாவில் ஞாபகப்படுத்தலாம் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு வல்லதி சஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மனிதர்களுக்கு வானம் பூமி இவைகளுக்கு மத்தியில் இருப்பவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதனால் மனிதன் பூமியிலிருந்து பலவிதமான விடயங்களை, தனக்கு தேவையானவைகளை பூமியிலிருந்து பாதுகாக்கிறான், அவன் பெற்றுக்கொள்கிறான். மனிதன் வானத்தை பலவிதத்திலும் நாம் பாவிக்கிறோம். மனிதன் கடலிலிருந்து வரும் பொழுது கடலையும் மனிதன் தனக்கு விருப்பப்பட்ட விதத்தில் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மனிதன் இவைகளை பாவிக்கிறான். இவைகளை மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி கொடுத்திருப்பதாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வானமும், மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூமியும், இந்த கடலும் எல்லா நேரங்களிலும் மனிதன் விருப்பப்படுவது போன்று மனிதனுடன் நடப்பதில்லை. அதிகமான கட்டத்தில் நமக்கு தேவைப்படுவதை கொடுக்கும் இந்த கடல் சில போது சுனாமியாக மாறி பல லட்சக்கணக்கான மக்கள் தனது உயிர்களை இழப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த தண்ணீர் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த தண்ணீரை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, இதே தண்ணீரை ஒரு கட்டத்தில் ஒரு சாராரை, ஒரு சமூகத்தினர்களை, ஒரு ஊரை அழிப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிப்பதையும் நாங்கள் பார்ப்பதுண்டு. அன்பான சகோதரர்களே, இவைகளிலிருந்து மனிதர்களாக நாம் எதனை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்? அன்பான மிக இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் மனிதர்களுக்கு இவைகளை வசப்படுத்தி கொடுத்துவிட்டு மனிதர்கள் அவர்களுக்கு தேவையானவைகளை இவற்றிலிருந்து அடைந்து கொள்ளும் பொழுது சில போது மனிதர்கள் அல்லாஹ்வை மறப்பதற்கான சந்தர்ப்பமும் காரணமாகவும் இவைகள் மாறுவதை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்கள்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோக்கங்களிலிருந்து மனிதர்கள் வழித்தவறி செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி, மனிதர்கள் தனது நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சில போது இவைகளை அவர்களுக்கு எதிராக பாவித்து மனிதனுக்கு ஒரு ஞாபக ஊட்டலாகத்தான் இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுகிறான். அன்பான சகோதரர்களே, இங்கு ஒரு விடயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நமக்கு விருப்பமானதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதனால் மாத்திரமல்ல, அல்லாஹ் நம் மீது அவனுடைய ரஹ்மத்தை பொழிகிறான். அவனுடைய ரஹ்மத்தை சில நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் விருப்பப்படாதவைகளை நடாத்தி, நாம் விருப்பப்படாத விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நடைபெற வைத்து அதனூடாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான். இது எப்படி நடக்க முடியும்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை கொடுப்பதினூடாக காட்டுவது போன்று தன்னுடைய இரக்கத்தை எடுப்பதினூடாகவும் இந்த சமூகத்துக்கு கொடுப்பதாக குர்ஆன் சொல்கிறது. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். சிலபோது நாம் மனிதர்களுக்கு, மனிதன் ஆகிரத்துடைய அந்த அஸாபை மனிதன் அடையக்கூடாது, மனிதன் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது, அங்கு ஒரு மனிதன் ஒரு லூசராக, ஒரு நஷ்டம் பட்ட ஒரு மனிதனாக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாம் மனிதர்களுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்துகிறோம். அந்த இழப்பை நாம் மனிதனுக்கு ஏற்படுத்துவதற்கான காரணமே மனிதன் அந்த இழப்பினூடாக சரியான பாதைக்கு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களை, இங்கு அல்லாஹ் நம்மை தண்டிப்பதும் கோபத்தினால் அல்ல, நமது வாழ்க்கை சிறந்ததாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்மை இங்கு அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பதும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் இங்கு ரஹ்மத்தாகத்தான் இருக்கிறது என்ற இந்த உண்மையை நான் நீங்களும் புரிந்து கொள்வதற்கு கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் இது சாதாரணமான அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்காத மனிதர்களுக்கு இது இயற்கையும் இயற்கையால் ஏற்படும் அனர்த்தங்களாக இருந்தாலும், அல்லாஹ்வை நம்பிய மனிதர்களுக்கு இது இயற்கையால் ஏற்படும் அனர்த்தங்கள் அல்ல. இது அல்லாஹ்வின் பக்கம் என்னையும் உங்களையும் திரும்புமாறு அல்லாஹ் அழைக்கும் ஒரு அழைப்பு, ஒரு எமர்ஜென்சி கால் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த காலுக்கு நானும் நீங்களும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம் என்பதுதான் இந்த பூமியில் நமது ஈமானம், நாம் அல்லாஹ் மீது வைத்திருக்கும் அந்த ஈமான் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹுக்கு முன்னால் நிரூபித்து காட்டும் ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஆரம்பத்தில் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, இவ்வாறான நிலைமைகள் நமக்கு ஏற்படும் பொழுது இந்த நிலைமைகளில் நாம் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு திரும்புகிறோம் என்ற இந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலீஃபாவாக ஆகுவதற்கு முன்னால், அன்றைய காலத்தில் ஹலீஃபாவாக இருந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடன் ஒரு நாள் ஒரு பிரயாணத்தில் ஈடுபட்டார்கள். அந்த பிரயாணத்தில் அவர்கள் இருவரும் தனது சகாக்களுடன், படை பட்டாளங்களுடன் ஹலீஃபா அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு மலை, அந்த மலை சாதாரணமான மலையாக இருக்கவில்லை. அந்த மலை கடும் காற்றுடன், வேகமான புயல், மின்னல் வெட்டுகிறது, பயங்கரமாக இருந்தது. அந்த நிலைமையை பார்த்த ஹலீஃபா அவர்களும் அவர்களை சூழ்ந்திருந்த அவருடைய படையினர்களும் அசந்து போனார்கள், பயப்பட்டார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதாக அவர்கள் பயப்பட்ட பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காமாக அமைதியாக இருந்து அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். உமர் பின் அப்துல் அசீஸுடைய இந்த நிலைமையை பார்த்த ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் பயத்தில் நடுங்குகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்பது பார்த்து நிலை குலைந்து நிற்கிறோம். ஆனால் நீங்களும் சிரித்துக் கொண்டு சாதாரணமாக பிரச்சனை ஒன்றுமே நடக்காது போன்று இருக்கிறீர்களே என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் கேட்ட பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிரித்த வண்ணமாய் ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கை பார்த்து சொன்னார்கள், சுலைமான், மலை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு பயப்படுகிறீர்கள் என்றிருந்தால் நாளைய கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் நரகத்தையும் பார்க்கும் இந்த சமூகம் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக அந்த சமூகத்தில் இந்த சமூகம் இந்த நிலைமையிலிருந்து படிக்க வேண்டிய பாடத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நிலைமைகள் நமக்கு தண்டனைக்காக வேண்டி கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. நமது இழப்புகள்
நாம் இவைகள் எல்லாம் இழந்து நாம் நடுரோட்டுக்கு வந்து நாம் சாதாரணமான மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டவை என்றவைகள் அல்ல. நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நமது வாழ்க்கையின் இலட்சியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்புடன் அல்லாஹ் நமக்கு கொடுத்தவைகள் என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஏன் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார்? இந்த வாழ்க்கையுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறான நிலைமைகளை புரிந்து கொள்வது அவருக்கு கஷ்டமாக இருக்க மாட்டார். இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரியாத ஒரு மனிதனுக்கு இந்த நிலைமைகளை தனது வாழ்க்கைக்கு ரிலேட் பண்ணிக் கொள்வது என்பது கஷ்டமாகத்தான் இருக்கும். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, وَمَا خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بَاطِلًا ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ. உலகத்தில் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் நினைக்கிறார்கள், நாம் இந்த வானம் பூமி, இந்த வான பூமிக்கு மத்தியில் படைக்கப்பட்டவைகள், இந்த உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் சாதாரணமாக இயற்கையாக பார்க்கிறார்கள். அவர்கள் நினைப்பதெல்லாம் பிழை. நிச்சயமாக அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அவர்களை பற்றி, அவர்களை பார்த்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு ஒரு முஃமின் இதனை எவ்வாறு பார்க்கிறான் என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுப்ஹானக மா خلقت هذا باطلا சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். ஒரு முஃமின் இந்த வானத்தை பார்க்கும் பொழுதும், இந்த பூமியை பார்க்கும் பொழுதும், இந்த உலகத்தில் நடக்கும் இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதும், இந்த எல்லா நிகழ்வுகளும், இந்த எல்லா நிலைமைகளும் அந்த முஃமினுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதாக குர்ஆன் சொல்லிவிட்டு, அந்த நிலைமைகளில் அந்த முஃமின் அதனை உணரும் பொழுது அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்றிருந்தால், மனது எப்படி இருக்கும் என்றிருந்தால், ஃபகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இதனூடாக நான் உன்னை அறிகிறேன், உன்னை புரிந்து கொள்கிறேன், ஆனால் என்னை நீ நரகத்திற்கு தகுதியானவனாக மாற்றி விடாதே, நரகத்துடைய வேதனை விட்டு நீ என்னை பாதுகாத்துடு என்ற இந்த உணர்வும் ஒரு முஃமினத்தில் இருக்கும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் எங்கிருக்கிறோம்? நமது வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை, இந்த வாழ்க்கையுடைய பர்பஸை, ஆப்ஜெக்டிவை நாம் விளங்கி வைத்திருக்கிறோமா இல்லையா? விளங்கி இருந்தால் இந்த நிலைமைகளோடாக அல்லாஹ் நமக்கு எதனை சொல்ல வருகிறான் என்பதை நமக்கு புரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவைகளை புரிவது என்பது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் இந்த வாழ்க்கையுடைய இந்த பர்பஸை புரிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை புரிவதற்கு முன்னால், உலகத்தில் நமது வாழ்க்கைக்கான இந்த புரிதலை ஒரு மனிதன் விளங்கி அதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் உண்மையில் அந்த வாழ்க்கை மனிதனுக்கு அர்த்தமற்றதாக மாறிவிடும். நாம் இங்கு வாழ்வது எல்லாமே வாழ்க்கையோட இந்த பர்பஸை விளங்கி இதனை வாழ்க்கையில் நிறைவுபடுத்துவதற்காக வேண்டித்தான், அடைவதற்காக வேண்டி மட்டும்தான். குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு நாம் இந்த வாழ்க்கையை கொடுத்து, இந்த வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு உயர்வையும் மதிப்பையும் எல்லாத்தையும் கொடுத்ததன் பின்னால ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் தான் இதனை அடைவதற்கு தவறிவிட்டான், அந்த மனிதனுக்கு என்ன நிலைமை ஏற்படும்? லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நம் மனிதர்களை இந்த சமூகத்தில் உயர்வானவர்களாக, வானத்தை விட பூமியை விட அல்லாஹ்வால் படைத்த எல்லா படைப்பிடங்களை விடவும் மனிதர்களை நாம் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். இந்த சிறப்பும் இந்த மதிப்பும் ஒரு மனிதனுக்கு தனது வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் அந்த மனிதன் தனது வாழ்க்கையில் தான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறானோ அதனை இந்த உலகத்தில் நிறைவு செய்யும் வரும் வரைக்கும் தான், அதற்காக வேண்டி வாழும் வரைக்கும் மட்டும்தான். மனிதன் எப்பொழுது அதனை செய்ய தவறுகிறானோ, குர்ஆன் ஆயத்தை அடுத்ததாக சொல்கிறது, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். உயர்வான மனிதர்கள் தனது உயர்வை அவர்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தனது வாழ்க்கை அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் அதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தாவிட்டால் அஸ்ஃபல சாஃபிலின், அந்த மனிதர்களை மிகவும் தாழ்ந்தவர்களாக நாங்கள் மாற்றிவிடுவோம். அவருடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்தில் பொறுமதியற்றதாக மாறிவிடும். அவருடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் அவர்களுக்கு பிரயோஜனமற்றதாக மாறிவிடும் என்பதாக குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, நாம் இப்ப இந்த நேரத்தில் நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த உயர்வான மட்டத்தில் நாம் இருப்பதாக இருந்தால், நமது வாழ்க்கை நமது இலட்சியத்தை நோக்கி பிரயாணிக்கும் ஒரு வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் அந்த உயர்வை நம்மால் தக்க வைத்துக் கொள்ளலாம். அல்லது நாம் இந்த வாழ்க்கையை அந்த பர்பஸின் அந்த ஒப்ஜெக்டிவினோக்காக வேண்டி வாழக்கூடிய வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை நானும் நீங்கள் மாற்றவில்லை என்றிருந்தால், இப்பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹ் யாரை பார்த்து அஸ்ஃபலு சாஃபிலின் என்பதாக சொல்கிறோரோ அந்த மனிதர்கள் ஒருவராகத்தான் நானும் நீங்கள் இருக்க போகிறோம்.
இதில் யார்? இதில் முதலாவது கூட்டத்தை சேர்ந்தவனாக நான் இருக்கிறேனா, அல்லது இதில் அல்லாஹ் யாரை பார்த்து மிகவும் தாழ்த்தப்பட்டவர் என்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் ஒருவராக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற இந்த கேள்விக்கு நான் நீங்களும் கட்டாயமாக பதில் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையுடைய பர்பஸை நாம் கட்டாயமாக அறிந்து கொள்வதற்கு கடமை நமக்கு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்படி என்றிருந்தால் நம்மை சுற்றி நிகழ்வும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மை இந்த கோலின் பக்கம், இந்த ஆப்ஜெக்டிவின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் இதனை ஆக்கி வைத்திருக்கிறான் என்றிருந்தால் நானும் நீங்களும் வாழ்க்கையில் அடைய வேண்டிய அந்த அடைவு, அந்த ஆப்ஜெக்டிவ் அல்லது எது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோமா? எதனை அடைவதனூடாக நமது வாழ்க்கையை நாம் சக்சஸ் ஆக மாற்றலாம். இதனை அடைவதுதான் ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து நமக்கு இந்த எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்பது நாம் இதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். நாம் அதனை அடைந்திருக்கிறோமா, அதனை தெரிந்து வைத்திருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன? எதற்காக வேண்டிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான்? ஒரே ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு ரெண்டு விஷயங்களை வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நமக்கு இந்த வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களை வாழ்க்கையில் அடைந்த ஒரு மனிதன் மட்டும்தான் உலகத்தில் சக்சஸ் ஆன ஒரு ஹியூமனாக மாறணும். ஒரு மனிதன் தனது செல்வம் ஒரு மனிதனை சக்சஸ் ஆக மாட்டார். ஒரு மனிதனுடைய கரியர் ஒரு மனிதனை தனது கரியரில் சக்சஸ் ஆன ஒரு ஹியூமனாக மாற்ற மாட்டார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதனை அடைவதனூடாக வெற்றிகரமாக மாறலாம் என்பதற்கு குர்ஆன் 2 ரிக்வயர்மெண்ட்ஸை 2 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். இந்த 2 விஷயங்களை வாழ்க்கையில் அடைவதனூடாக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் சக்சஸ் ஆன ஒரு ஹியூமனாக மாறலாம். என்ன அந்த வார்த்தை, என்ன அந்த ரிக்வயர்மெண்ட்? فمن زحزح عن النار وادخل الجنة فقد فاز. ஒன்று, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையால் அந்த மனிதன் தன்னை நரகத்தை விட்டு தூரமாக்கி கொள்ள வேண்டும். 2வது, அந்த மனிதன் தன்னை சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2 விடயத்தை உலகத்தில் அடைந்தவர்கள் மட்டும்தான் ஃபகத் ஃபாஸ், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அப்படி என்றிருந்தால் உலகத்தில் செல்வந்தர் வெற்றி பெற்றவராக மாறுவார். எப்படி இருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தினால் தான் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு தன்னை சொர்க்கத்துக்கு தகுதியானவராக தனது செல்வம் அவரை மாற்றுமாக இருந்தால் இவர் ஒரு வெற்றியாளர். தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, தனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, தனக்கு கொடுக்கப்பட்ட எதாக இருந்தாலும் அவைகளை கொண்டு ஒரு மனிதனுக்கு தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து தன்னை சொர்க்கத்துக்கு தகுதியானவராக மாற்ற முடியுமான ஒரு மனிதன் மாத்திரம்தான் உலகத்தில் வெற்றியானவர். அன்பான சகோதரர்களை, இங்கு ஒரு ஏழைக்கு தனது ஏழ்மையால், ஒரு நோயாளிக்கு தனது நோயால் இந்த 2 விஷயத்தையும் அடைய முடியும். ஒரு வசதியான ஒரு மனிதனுக்கு தனது செல்வத்தால் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமானது போன்று ஒரு ஏழைக்கு தனது ஏழ்மையால் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து தன்னை சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக மாற்றலாம். ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு தனது ஆரோக்கியத்தால் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை அடைவது போன்று ஒரு நோயாளிக்கு தனது நோயால் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழியையும் அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான். எனவே நமது வாழ்க்கையை அல்லாஹ் பிரித்து தந்திருக்கிறான். இங்கு எல்லா மக்களும் ஒரே விதத்தில் வாழ்பவர்கள் அல்ல. நமது வாழ்க்கையுடைய தராதரம் வித்தியாசப்பட்டாலும் நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய கோல், ஆப்ஜெக்டிவ் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது நாம் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாத்து நாம் நம்மை சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாற்றுவதில் மாத்திரம்தான் நமது வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கிறது. இதனை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த எல்லா நிலைமைகளும், இந்த ரிமைண்டர்ஸும், இந்த நிலைமைகள் ஏற்படும் மாற்றங்களும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இதனை விட்டும் தூரமாகி செல்லும் பொழுது, நமது வாழ்க்கை நரகத்தின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது, நம்மை சொர்க்கத்தை விட்டும் தூரமாக ஆக்கும் வாழ்க்கையாக மாறும் பொழுது, இவ்வாறான நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரிமைண்டரை தருகிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகம் ஊட்டுகிறான். மனிதனே, நீ உனது சரியான பாதையை விட்டும் நீ தவறி செல்கிறாய். இந்த பாதை உன்னை ஒருபோதும் வெற்றியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பக்கம் இட்டு செல்ல முடியாது என்ற உண்மையை தான் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறது என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சில போது நாம் யோசிக்கலாம்,
அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைக்கும் பொழுது நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் தானே. இப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் கஷ்டப்படுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரில் சபரை சுற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அந்த கபரை சூழவும் நின்று கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியை எடுத்து அந்த கபருடைய ஒரு பகுதியை தோண்டி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குதிப மக்அதுஹு மினல் ஜன்னah அவ் குதிப மக்அதுஹு மினன் நார். உங்கள் இருக்கும் இந்த எல்லா மக்களும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். ஒன்றோ அவர்களுடைய சொர்க்கத்துக்கான அவருடைய இடத்தை அல்லாஹ் எழுதி முடித்திருக்கிறான், அல்லது அவர்களுடைய நரகத்தில் அவர்கள் செல்லக்கூடிய இடத்தை அல்லாஹ் எழுதி முடித்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறது? நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது எல்லாம் எழுதி முடித்து விட்டானே. எழுதி முடித்ததன் பின்னால நாங்கள் அமல் செய்வதனால நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் இருக்கிறது. இந்த பதில்தான் எனதும் உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் எங்கு செல்கிறது, நமது வாழ்க்கையுடைய டிரெக்ஷன் எங்கு இருக்கிறது என்பதை அழகாக நமக்கு விளங்கப்படுத்தும் ஒரு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொன்னார்கள். இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக. உலகத்தில் எல்லா மனிதர்களையும் அவர்களை அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறானோ அதற்காக வேண்டி அவர்கள் தயார்படுத்துவது, அதற்காக வேண்டி அமல் செய்வதை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுபடுத்தியிருக்கிறான். சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்துக்கு அவன் அமல் செய்வதை அல்லாஹ் இலகுபடுத்தியிருக்கிறான். தனது வாழ்க்கையில் இந்த மனிதனுடைய இறுதி முடிவை நரகமாக அல்லாஹ் எழுதியிருக்கிறானாக இருந்தால் அந்த நரகத்திற்கு ஆக வேண்டி பாவம் செய்வதும் அந்த ஷஹ்வாத்துகள் ஈடுபடுவதும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டு சாராரில் நானும் நீங்களும் எங்கு இருக்கிறோம்? நமது வாழ்க்கையில் எது நமக்கு இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது? தொழுவதா, தொழுகையை கபா செய்வதா, பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பதா, அல்லது எந்த வெட்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அந்த பாவங்கள் ஈடுபடுவதா? அன்பான சகோதரர்களே, பரதான தொழுகைகளுக்கு நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் பின்னாலும் நாம் அந்த தொழுகைகளை கபா செய்வதா, அது அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி சஃபிலே நிற்பதா? இதில் எது நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது? நமது தேவைகள் என்று வரும் பொழுது அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் நமக்கு இருக்கிறதே தவிர அதனை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்பதில் நாம் கரிசனை காட்டுகிறோம் இல்லை என்றிருந்தால் நமக்கு எது இங்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது? ஹலால் நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறதா, ஹராமானவைகள் நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறதா? அன்பான சகோதரர்களே, இதனை நாம் நமது வாழ்க்கையில் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு நாம் செய்யும் முடிவுகள் தான் நமது வாழ்க்கையோட இறுதி கட்டம் எவ்வாறு அமைய போகிறது, நாம் எதனை சந்திக்க போகிறோம். இந்த வாழ்க்கையினுடைய முடிவில் நாம் சந்திக்க போகிறது சொர்க்கமாக இருந்தால் நாம் இங்கு நமக்கு இலகுவாக்கப்பட்டவைகள் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும். இந்த பயணத்தின் முடிவில் நாம் நீங்கள் நரகத்தை காணவிருக்கிறோம் என்றிருந்தால் இங்கு நமக்கு நன்மையான விஷயங்களை விட பாவமான விஷயங்கள் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கும். அவைகள் செய்வதுதான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும் என்பதையும் நம் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, நமது வாழ்க்கை எங்கு செல்கிறது, இந்த பர்பஸுக்காக நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா என்பதை அடிக்கடி நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமது சலப்புகள் இதனை எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பதை பாருங்கள். அவர்களுக்கும் இதே ஆப்ஜெக்டிவ் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இந்த ஆப்ஜெக்டிவை தனது வாழ்க்கையில் எவ்வாறு உணர்ந்தார்கள், தனது வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதை நாங்கள் கட்டாயமாக படிக்க தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கானில் நபிமார்களுக்கு பின்னால் வாழ்ந்த சிறந்த ஒரு சாராரை பற்றி குறிப்பிடுகிறது. இபாதுர் ரஹ்மான். அவர்கள் தனது வாழ்க்கையில் இந்த நிலைமை தனக்கு ஏற்பட்ட கூடாது என்பதை எவ்வாறு பயப்பட்டார்கள், அவர்கள் நரகத்தை எவ்வாறு பயப்பட்டார்கள், அங்கு நான் போய் சென்றுவிடக் கூடாது என்பதற்கான அல்லாஹ்விடத்தில் எதனை கேட்டார்கள் என்பதை எல்லாம் குர்ஆன் எங்களுக்கும் உங்களையும் பார்த்து சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அந்த பயமும் அது எனக்கு நடந்துவிடக் கூடாது என்ற ஆசையும் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இபாதுர் ரஹ்மான் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள். அவர்கள்
ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாத்திரு என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா சாத் முஸ்தகர்ரன் வ முகாமா. யா அல்லாஹ், நரக நெருப்பு என்பது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் பெர்மனண்டாக இருப்பதற்கும் அந்த இடம் உகந்ததல்ல. அல்லது டெம்பரரியாக இருந்து விட்டவர்கள் சொர்க்கத்துக்கு வரதாக இருந்தாலும் டெம்பரரியாக இருப்பதற்கும் அந்த இடம் உகர்ந்ததல்ல. நாம் நினைக்கலாம், முஸ்லிமாக இருக்கிறோம் தானே, எப்படியோ ஒரு கட்டத்தில் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறோம் என்பதாக நினைக்கும் நாம் வாழ்க்கையில் பாவத்தை ருசிப்போமாக இருந்தால் நினைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நரகம் என்பது பெர்மனண்டாக போவதற்கோ டெம்பரரியாக இருப்பதற்கோ உகந்த ஒரு இடம் அல்ல. அன்பான சகோதரர்கள், இங்கு பசியை பொறுத்த நாம் அங்கு அந்த நெருப்பை பொறுக்க மாட்டோம். இங்கு கூதலையும் சூடையும் பொறுத்த நமக்கு அங்கு அந்த நெருப்பை பொறுக்க முடியாது. எனவே நமது வாழ்க்கையில் இந்த பயம் அவர்களுக்கு இருந்தது போன்று நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சொன்னார்கள், உமரே, எனக்கு பின்னால் யாராலும் ஒருத்தர் நபியாக வருவதாக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன நேரத்தில் ذهب من قصر من ذهب, ஒரு பேலஸை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் ஒரு அரண்மனை தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லிமன் ஹாதா, இது யாருக்குரியது? சொன்னார்கள், லிஃபதம் மின் குரைஷ், குரைஷில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபருக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அது எனக்குள்ளது தானே என்பதாக கேட்டாங்க, அது யாரு, அந்த வாலிபர் யார்? சொன்னாங்க, அது உமருக்கு சொந்தமானது. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அன்று மதீனா முனவ்வராவுல தனது உடம்பில் 6 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிருடன் ஷஹீதாக இருக்கும் பொழுது தனது மகன் தனது பாப்பாவுடைய தலையை தனது காலில் மீது வைத்திருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ், இந்த தலையை தூக்கி இடத்துல வைங்க, இந்த நிலைமையை பார்த்தாவது அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவ் அன்னலி திலாஅன் மினல் அர்தி ذهب لفتديت به من عذاب الله قبل ان اراه. இந்த நேரத்தில் சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் செய்யப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் இந்த பூமி நிரம்ப எனது கையில் தங்கம் இருக்க வேண்டும். இவைகளை நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து விட்டு அல்லாஹுடைய அதாபை விட்டு என்னை பாதுகாத்த நிலைமையில் அந்த அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்றிருந்தால், அன்பான சகோதரர்களே, இந்த பயம் எனது உள்ளத்திலையும் உங்கள் உள்ளத்திலும் இந்த அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அதனை பயப்படுகிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைய இந்தியாவுடைய போர்டரில் இருந்து மொரோக்கோ வரும் வரைக்கும், ஸ்பெயின் வரும் வரைக்கும் தனது ஹிலாபத்துக்கு கீழாக இருக்கிறது. உலகத்தில் ஆக மிக நீண்ட ஒரு பகுதி ஹிலாபத்தில் தனது ஆட்சி செய்த ஒரு கலீஃபா, சஹாபி அல்ல, ஆனால் சஹாபாக்களை போன்று வாழ்ந்த ஒரு மனிதர். தான் திருமணம் முடித்திருந்த பெண்மணி, அந்த பெண்மணியுடைய பாட்டனார் ஒரு கலீஃபா மர்வான் இப்னு ஹக்கம், தனது தகப்பன், அந்த பெண்மணியுடைய தகப்பன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு கலீஃபா, தனது எல்லா சகோதரர்களும் ஹிஷாம், வலீத், சுலைமான் என்று எல்லாருமே கலீஃபாக்கள். ஏன், தான் திருமணம் முடித்திருந்த கணவரும் ஒரு கலீஃபா. எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமான ஒரு பெண்மணி. ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். ஒரு நாள் தன் வீட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணியினுடைய கையில ஷோல்டர்ல அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தட்டிவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமா, லனஹ்னு லயாலி தாபிக் அன்அம அலைனா மின்னல் யௌம், இன்று நாம் வாழ்வதை விட ஒரு சிரேஷ்டமான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் கலீஃபாவாக ஆகிறதுக்கு முன்னால நான் உன்னுடன் வாழ்ந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி தனது வாழ்க்கையுடைய ஆரம்ப நாட்களை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டும் பொழுது உலகத்தில் இந்தியாவிலிருந்து மொரோக்கோ வரும் வரைக்கும் ஹிலாஃபத்து அந்த பூமிக்கு கலீஃபாவாக இருக்கும் நேரத்தில் தனது கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் தான் வாழ்ந்த அந்த நாட்கள் இந்த நாட்களை விட சிறந்ததாக இருந்தது என்பதாக தனது பெண்ணை பார்த்து சொன்ன பொழுது அந்த பெண்மணி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், என்ன இது? இன்றைய நாள் குந்த அக்தர் அலா ذلك منك اليوم, உமர், அன்று நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த சுவண்டியை விட
எனக்கு நீங்கள் அன்று கொடுத்த அந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு இன்று உங்களுக்கு சக்தி இருக்கிறது. முடியுமாக இருந்தால் இதனை விட சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நாட்டுடைய இந்த மிக பெரும் சிறந்த விரிவான இந்த பூமியுடைய குயின் எனக்கு இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை உங்களால் கொடுத்திருக்கலாம் என்பதாக அந்த பெண்மணி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்ன பொழுது, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா இன்னி அகாஃபுன் நார், நான் நரகத்தை பயப்படுகிறேன், நான் நரகத்தை பயப்படுகிறேன். எனக்கு சொந்தமில்லாத பொதுமக்களுடைய இந்த சொத்துக்களை உனக்கு செலவழித்து நாளை கியாமத்துடைய நாளில் இது எந்த விதமான லாபத்தையும் உங்களுக்கு தரமாட்டாது என்பதை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பான சகோதரர்களே, இந்த உணர்வு நமது வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இருக்கிறது. இதனை நாங்கள் பயப்படாத வரும் வரைக்கும் நமது வாழ்க்கையில் நமக்கு விமோசனம் என்பது கிடைக்கவே மாட்டார். எனவே அன்பான சகோதரர்களே, நமது வாழ்க்கையின் இந்த பயணம், இந்த நோக்கம் நமது கண்களுக்கு முன்னால் எப்பயும் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நமக்கு விமோசனம் இருப்பது நாம் நரகத்தை விட்டு எந்த அளவுக்கு நம்மை தூரமாக்கிக் கொள்கிறோம், நாம் சொர்க்கத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறோம், நமக்கு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இவைகளை நாம் இதற்காக வேண்டி பாவிப்போம். இது மாத்திரம்தான் இந்த வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் விமோசனம் பெற்றவர்களாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதனாக மாற்ற முடியும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் இந்த பர்பஸை உணர்ந்த நாம் 3 பாவங்களை வாழ்க்கையில் இன்றைய நாளிலிருந்து தவிர்ப்பதற்கு முயற்சி செய்து கொள்வோம். முஹ்லிகாத்துர் ரிஜாலி ஸலாஸ், முஹ்லிகாத்துர் ரிஜாலி ஸலாஸ். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய நரகத்துக்கு காரணமாக இருக்கும், சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கும் பாவங்கள் 3. இந்த 3 பாவங்களும் இன்றைய காலகட்டத்தில் மலிவாக கிடைக்கும் பாவங்கள். ஒரு மனிதன் தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இருந்தால், நான் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம் எனக்கு இருக்குமாக இருந்தால், இந்த 3 பாவங்களை நாம் நமது வாழ்க்கையில் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 1, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பானார். நம்மில் பலர் சமூகத்தில் சாலிஹான மனிதர்கள், அவர்கள் கையேந்தினால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதாக சமூகம் நினைக்கிறது. அவர்கள் முதல் சஃபில் நிற்பதற்கு அவர்கள் தவறமாட்டார்கள். இவைகளெல்லாம் சமூகம் அவர்களை பார்க்கும் விதம், சமூகத்தில் அவர்கள் தன்னை காட்டிக்கொள்ளும் விதம் அது. ஆனால் அன்பான சகோதரர்களே, சமூகத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை பயப்படும் பலர், சமூகத்துக்கு முன்னால் தக்வாதாரிகளாக நல்லவர்களாக இருக்கும் பலர், அவர்களுடைய தனிமையில் அவர்கள் அப்படியாப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்வதில்லை. மக்களுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படும் பலர், மக்களுக்கு முன்னால் நான் பாவம் செய்தால் மனிதர்கள் பார்த்து விடுவாரோ என்று பயப்படும் பலர், நான் தனியாக இருக்கும் பொழுது, யாருமே நம்மை பார்க்கிறார்கள் இல்லை என்ற பொழுது, அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற இந்த பயம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட இறுதி முடிவு மோசமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், أجمع العارفون أن ذنوب الخلوات هي أصل الانتكاسات. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவுகள் மோசமாக அமைவதற்கும், ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு மோசமாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. அந்த மனிதனுடைய தனிமைகள் பாவத்திற்கு சொந்தமான தனிமைகளாக மாறியிருப்பது. அன்பான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் ஒரு ஸ்கிரீன் அடிக்ஷனுடைய காலத்தில் வாழ்கிறோம். இங்கு வாலிபர்கள் தான் இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பார்த்தால் இல்லை. 60-70களில் தஸ்பீஹுடனும் குர்ஆனுடன் இருக்க வேண்டியவர்களும் இந்த நோய்க்கு அவர்களுக்கு விதிவிலக்கு இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நமது தனிமைகள் அல்லாஹ்வை பயப்படும் தனிமைகளாக மாற வேண்டும். இது பாவங்களுக்கு சொந்தமான தனிமைகளாக மாறக்கூடாது. அப்படியாப்பட்ட தனிமைகளாக இவைகள் மாறுமாக இருந்தால் அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சில மனிதர் இன்னி லஅலமன்ன மின் கௌமி அக்வாமன், இந்த சமூகத்தில் வாழும் ஒரு சாராரை பற்றி எனக்கு தெரியும். அவர்கள் கியாமத்துடைய நாளில் அம்சாலு ஜிபாலி திஹாம், சவுதியுடைய யமனுடைய போர்டரில் இருக்கக்கூடிய ஆக நீளமான மலைத்தொடர்,
இந்த திஹாமாவுடைய மலையுடைய அளவுக்கு பாரமான நல்ல அமல்களை அவர்கள் எடுத்து வருவார்கள் கயாமத்துடைய நாளில். ஃபயஜஅலுல்லாஹு ஹபாஅன் மன்சூரா, அல்லாஹ் அந்த எல்லா நல்லமல்களையும் புழுதிகளை போன்று, டஸ்ட்களை போன்று பாரமற்றதாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அபு சுஃபியான் ஹஜ்ரத் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை, யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள்? சொல்லுங்கள், நாங்கள் அவர்களிடத்திலும் இருந்து அவர்களை போன்று நாம் இருக்கக்கூடாது. சொன்னார்கள், இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும், உங்களை போன்றவர்கள் தான், உங்களை போன்றுதான் அவர்கள் இருப்பார்கள். யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் இரவில் நின்று வணங்குவது போன்று அவர்களும் நின்று வணங்குவார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். வைதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் தனிமையில் இருந்தால் பாவம் செய்ய வைக்கப்பட மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படுவோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை வாழ்க்கையில் கொண்டு வருவோம், தனிமைகளை பாதுகாத்துக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, அந்த தனிமைகள் நமக்கு சேலஞ்சாக மாறுமாக இருந்தால் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். ஆக முக்கியமான பகுதி நட்பு என்று வரும் பொழுது நானும் நீங்கள் நட்புக்கான டெஃபினிஷன் என்ன தாண்டா, எங்கள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் தேவைப்பட்டால் கைமாத்து தரணும், கஷ்டத்தில் கை கொடுக்கணும், ஏண்ட விட்டு ஃபங்க்ஷன் அவர் விட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து செய்யணும். இதுதான் நட்புக்கு நானும் நீங்களும் கொடுத்த வரை விலக்கணம். ஆனால் சலஃபுகள் நட்புக்கு கொடுத்த வரை விலக்கணம், லா துஸாஹிப் மன் லா யன்ஹதுக ஹாலு வ லா யதுல்லுக அலா அல்லாஹி மகாலு. இந்த மனிதனை பார்த்து இவனை மாதிரி நானும் ஆகணும் என்ற உணர்வு உங்களுக்கு வரமாட்டாதோ அப்படியாப்பட்டவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுக்காதீர்கள். அவருக்கு தொழுகை ஃபர்தான தொழுகைகள் கதாவாகதில்லை, எனக்கு ஃபர்தான தொழுகை கதாவாகதாக இருந்தால் அவரை போற நானும் மாற வேண்டும். நான் தஹஜ்ஜத் தொழுகிறதில்லை, என்னுடைய நண்பன் தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவரை போன்று நானும் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். வலா யதுல்லுக அலா அல்லாஹி மகாலு, நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தட்டி நமக்கு சொல்லித்தர முடியுமான ஒரு மனிதர் தான் வாழ்க்கையில் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை சலஃபுகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களை, இந்த உணர்வுகளை கொண்டு வருவோம். இப்படியாப்பட்ட மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாவம் செய்த மக்களுடன் 4வது ஆளாக 5வது ஆளாக நீங்கள் நண்பர்களாக சேர்ந்திருந்தால், இன்று வரைக்கும் 4 நண்பர்கள் பாவம் செய்தார்கள், நாளைக்கு அந்த நண்பர்கள் 5ஆக மாறுவார்களே தவிர நீங்கள் அவர்களுக்கு மாற்றமான ஒரு மனிதனாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. நட்பு என்பது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தனது ஈமானை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது மிக முக்கியமான ஒரு பகுதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆகிரத்தை பயப்படுபவர்கள் ஹுப்புத் துன்யா, துனியாவுடைய மோகத்தை பயந்து கொள்ளட்டும். அன்பான சகோதரர்களே, துனியாவுடைய மோகம் என்பது காசி பணம் சம்பாதிப்பதல்ல. ஒரு மனிதன் தனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை தேடித்தான் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. இது நபிமார்கள் உட்பட எனக்கும் உங்களுக்கும் எழுதப்பட்ட உலகத்தில் எவருக்கும் வானத்திலிருந்து தங்கமோ வெள்ளியோ மழையாக பொழிவதில்லை. மனிதனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை மனிதன் தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஹுப்புத் துன்யா என்பது ஒரு மனிதன் ரிஸ்கை தேடுவதல்ல. இந்த துனியாவை அடைய வேண்டும் என்ற ஆசையில் ஒரு மனிதன் எதை செய்தாலும் பரவாயில்லை, நான் பணக்காரராக மாற வேண்டும், காசி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வருவது இது சாதாரணமான ஒன்றல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் ஹலால் அமின் ஹராமின் அமின் ஹலால். ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் வரும், அந்த மனிதன் காசி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஆசைப்படுவார்களே தவிர அது ஹலாலாக தேடுகிறோமா ஹராமாக தேடுகிறோமா என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். அன்பானவர்களே, அந்த நோய் நமக்கு வந்துடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, இந்த நோய் உலமாக்களுக்கு வந்தால் அவர்கள் தீனை விற்பார்கள். அன்பான சகோதரர்களே, உலமாக்கள் இந்த நோயை கொண்டு பாதிக்கப்பட முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வை தெரிந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள் நாமும் நீங்களும் யாராக இருக்க போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் துனியாவை ஆசைப்படுவார்கள், அதனை அடைய வேண்டும் என்பதாக முயற்சிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவை எழுதியிருக்க மாட்டான். ஆனால் கியாமத்து நாளில் ஹுப்பு துனியா படித்த அந்த நரகவாதிகளுடன் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார் என்பதாக குர்ஆன் ஒரு 3வது சாராரையும் பற்றி பேசுகிறது. அல்லாஹ் நம்மை அந்த சாராரில் சேர்த்து விடக்கூடாது. யார் அவர்கள்? யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன். ஏழைகளாக வாழ்வார்கள்,
வசதியானவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆசைப்படுவார்கள், எனக்கும் காசு பணம் கிடைத்திருந்தால் இந்த மனிதன் இந்த காசு பணத்தை எவ்வாறு செலவழித்து இந்த உலகத்தை அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, இதே போன்று நானும் அனுபவித்திருப்பேன் என்பதாக தனது உள்ளத்தால் அந்த பாவத்தில் பங்கு விடுத்துக் கொள்வார்கள். கயாமத்தினால் அவர்கள் அவர்களுடன் எழுப்பாட்டப்படுவார்கள் என்பதாக குர்ஆன் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறது. அப்படியாப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கட்டும். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை முறையாக தேடுவோம். ஹராமான ஒரு பணம் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம் நரகத்தை பயப்படுவதாக இருந்தால், சொர்க்கத்தை ஆசைப்படுவதாக இருந்தால், கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு வார்ன் பண்ணின மூணாவது மிக பயங்கரமான ஒரு விஷயம், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். பெண்களை பயந்து கொள்ளுங்கள். பெண்களை நான் தவறாக சொல்வதல்ல, ஆனால் இந்த சமூகத்தில் வாழும் ஆண்களுக்கு மிக பெரும் ஃபித்னாக்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சொன்னார்கள். அபர்ர அலர் ரிஜால். எல்லா மற்ற பிரச்சனைகளும் இந்த சமூகத்துக்கு தீங்கிழைப்பதாகத்தான் இருக்கும், ஆனால் பெண்கள் என்பது இந்த சமூகத்துக்கு மிக பெரும் தீங்கிழைப்பதாக இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, பெண்கள் இன்றைய காலத்தில் சமூகத்தில் மிக பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, நான் முஸ்லிம்கள் உட்பட ஃப்ரீடம் என்ற பேரில் எத்தனையோ விஷயங்களில் அவருடைய ஆடை கலாச்சாரங்கள் என்று பல விஷயங்கள் இன்று ஆண்களுக்கு பெண்கள் மிக பெரும் ஃபித்னாக்களாக மாறி வரும் ஒரு காலமாக இருக்கிறது. நாம் ஆகிரத்தை பயப்படும் மனிதர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஃபித்னாவை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமது கண்கள், நமது பார்வை, நமது கேள்வி இவைகள் பாதுகாத்தால் மாத்திரம்தான் நமது இறுதி முடிவுகள் சிறந்ததாக அமையும் என்பதை உலமாக்கள் பேசுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த 3 விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இந்த 3 விஷயங்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக ஆசைப்படுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள். இதனூடாக நாம் நமது ஆகிரத்துக்காக வேண்டி தயார் செய்யலாம். இந்த நிலைமைகளை பொறுத்து நாம் அதனை நமது கண்களுக்கு முன்னால் வைத்து நமது ஆகிரத்துக்காக நாம் தயாரித்து அந்த இலட்சியத்திற்காக வேண்டி வாழ்ந்து வஃபாத்தாகும் ஒரு சமூகத்தினர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.